हाय फ्रेंड्स वेलकम टू रंजना स्वीट होम इनकी நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம் வாழை இலை chicken எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கனா நம்ம சேனல்ல போற லேட்டஸ்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வாழை இலை chicken எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் इनकी ना वाழை இலை சிக்கனுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா எடுத்து இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி பெரிய பீஸ் தான் எடுக்கணும்னு இல்ல நீங்க குட்டி குட்டி பீஸா கூட எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா அரைக்க போறோம் அதுக்கு கொஞ்சமா புதினா கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி எல்லாம் சேர்க்க வேண்டாம் இது கூடவே கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணிக்குவோம் சிக்கனுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இது கூடவே சேர்த்துட்டு கூட ஒரு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இத நல்லா mix பண்ணிக்கலாம் அந்த எசன்ஸ் வந்து நல்லா இறங்கணும் நம்ம சிக்கன்ல அந்த அளவுக்கு நல்லா mix பண்ணி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கறேன் இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு 4 ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்திருக்கேன் 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் நீங்க காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நல்ல கலர் கொடுக்கும் நான் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் நீங்க காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தா அதுவே வந்து உங்களுக்கு கலர் கொடுத்துரும் நம்ம எக்ஸ்ட்ராவா கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த அளவுக்கு நல்லா chicken கோட் ஆகுற மாதிரி மசாலாவை நல்லா பரட்டிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம chicken-ஐ வாழை இலையில வச்சு வேக வைக்க போறோம் அதுக்காக இப்போ வாழை இலையை நல்லா வாட்டி எடுத்துக்கறேன் நம்ம நல்லா வாட்டிட்டோம்னா நம்ம மடிக்கும்போது இலை வந்து கிளியாம இருக்கும் அதனால மசாலாஸ்லாம் வெளிய வராது அதனால இந்த மாதிரி நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க chicken 1 hour நல்லா ஊறிடுச்சு இத நல்லா mix பண்ணிக்கோங்க நம்ம எக்ஸ்ட்ராவா வேற எதுவும் எண்ணெய் சேர்க்க போறது இல்ல அதனால ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் இதிலேயே சேர்த்து அதையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ வாழை இலையை நல்லா விரிச்சிட்டு மேலே ஒரு சின்ன வாழை இலை மட்டும் வச்சிட்டு கொஞ்சம் திக்கா இருக்கணும் அதுக்காக இப்போ நம்ம 3 பீஸ் மட்டும் வச்சுக்கலாம் இதுல நம்ம 3 பீஸ் தான் வச்சு மடிக்க முடியும் இன்னைக்கு நான் 8 பீஸ் எடுத்தேன் அதுல வந்து 3 பீஸா 2 செட்டும் 2 பீஸ் ஒரு செட்டும் வச்சு 3 பார்சலா இன்னைக்கு நான் கட்டி இருக்கேன் இந்த மாதிரி வச்சிட்டு அந்த மசாலா கொஞ்சம் தண்ணியா இருந்ததனா அந்த மசாலாவையும் கூட கொஞ்சமே ஊத்திக்கலாம் மேலேயே இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கேப் எதுவும் இல்லாம அந்த வாழை இலை நார்லயே கூட கட்டிக்கலாம் நான் இன்னைக்கு நூல் வச்சு நல்லா சுத்தி கட்டிக்கிறேன் இருக்கமா நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கும்போது இது ஓபன் ஆயிட கூடாது அந்த அளவுக்கு நல்லா நீட்டா கட்டிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பெர்ஃபெக்ட்டா கட்டிக்கோங்க இப்போ பாருங்க நான் 3 பார்சல் கட்டியாச்சு 8 பீஸை 3 பார்சலா கட்டியிருக்கேன் இப்போ ஒரு பெரிய pan எடுத்துர்க்கேன் நீங்க pan எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா தோசை தவா கூட எடுத்துக்கலாம் அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இதுல 2 பார்சல் தான் வைக்க முடியும் அதனால ரெட் பேக் மட்டும் வச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி கொடுத்துக்கோங்க இது வந்து நமக்கு ஒரு 20 நிமிஷம் நல்லா சிம்லயே வச்சு வேக வைங்க நம்ம மூடி எதுவும் போட தேவையில்லை வாழை இலை வந்து நல்ல கலர் மாறி வரும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வைக்கணும் இடையிலே பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி வந்து விட்டு வரும் chicken உள்ள இருந்து அந்த தண்ணி எல்லாம் கண்டிப்பா வெளிய வரதா செய்யும் அந்த டைம்ல கொஞ்சம் தெறிக்கும் அதனால பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க ஃபைனலா நமக்கு வாழை இலை இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறணும் அப்பனா தான் நமக்கு chicken நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பா இது வேகிறதுக்கு அதனால பொறுமையா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லாவே கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம இத வெளிய எடுத்துறலாம் இந்த வாழை இலை chicken ரொம்பவே சூப்பரா இருந்தது